இராணுவ தளங்களை அடித்து நொறுக்கிய ஈரான் சீரமைக்க தவிக்கும் அமெரிக்கா. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. போர் தொடங்கியதிலிருந்து வளைகுடா பகுதியில் அமெரிக்காவுக்கு உதவி செய்த பல நாடுகளின் மீது தாக்குதல்களை நடத்தியது ஈரான். சேமிப்பு கிடங்குகள், செயல்பாடுகளை நிர்வகிக்கும் கட்டளை மையங்கள், விமான தளங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் அமைப்புகள் உள்ளிட்ட குறைந்தது 7 நாடுகளில் உள்ள முக்கியமான அமெரிக்காவின் இராணுவ தளங்களை தாக்கியுள்ளது ஈரான் இராணுவம். மேலும் இராணுவ நகர்வு மற்றும் கண்காணிப்புக்கு இன்றியமையாத ஓடுபாதைகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் சில விமானங்களையும் சேதப்படுத்தியது ஈரான். ஒரு சந்தர்ப்பத்தில் சக்தி வாய்ந்த அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தபோதிலும் ஒரு பழைய ஈரானிய F-5 போர் விமானத்தின் ஊடுருவி தாக்குதலை நடத்தியது. ஈரான் நடத்திய தாக்குதலால் உண்மையில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது குறித்து முழு விவரங்களையும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இன்னமும் வெளியிடவில்லை. அப்பகுதி இராணுவ நடவடிக்கைகளை கையாளும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூட சேதத்தின் அளவு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. வெளிப்படைத்தன்மை இல்லாததால் சில குடியரசுக் கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோபமும் விரக்தியும் அடைந்துள்ளனர். இந்த மோதல் தொடங்கிய முதல் 3 வாரங்களில் மட்டும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலால் அமெரிக்காவிற்கு சுமார் $1.4 பில்லியன் முதல் $2.9 பில்லியன் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. பாரசீக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களும் உபகரணங்களும் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டதை விட சமீபத்திய ஈரானிய தாக்குதலால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என NBC செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இதுவரை பகிரங்கமாக பகிரப்பட்ட சேதத்தின் அளவை விட மிகவும் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதை சீரமைக்க பல $1 பில்லியன் செலவாகும் எனவும் NBC செய்தி அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.